அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். இந்த காணொளி தம்பின்னு சொல்லலாம், உண்மையிலே முருகர் கொடுத்த ஒரு சொத்துன்னு சொல்லுவேன். பெங்களூரில் சகோதரர் ராகேஷ். நான் அந்த ராகேஷ் அவர்களை பார்க்குறப்பெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருப்பேன், எப்படி இவர் கூட நம்மளை முருகர் கனெக்ட் பண்ணார். ஏன்னா பெங்களூரில் நான் இத்தனை முருக பக்தர்கள் இன்றைக்கி சந்திக்கிறேன், இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படின்னா முருகர் காட்டிய ஒரு உறவுன்னு தான் சொல்லணும் ராகேஷ். அந்த ராகேஷ் பார்க்குறப்பெல்லாம் ஏதோ ஒரு கனெக்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு முருகர் நம்மளுக்கு அமைச்சார், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டப்போ அதை நான் ராகேஷ் கிட்டே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ராகேஷ், உண்மையில் நீங்கள் முருகர் அமைச்ச ஆள் தான், எதனால் நீங்கள் என் லைஃப்பில் வந்தீங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் பெங்களூரில் இத்தனை முருக பக்தர்கள் பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, முருகர் மட்டும் கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒரு காரணம், ஒரு கருவியாக இது நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப பாசத்துக்குரிய தம்பி. நான் பெங்களூர் வந்தாலே, நான் சென்னை கிளம்பி பெங்களூர் விமான நிலையம் திரும்ப பெங்களூர் விமான நிலையம் வர வரைக்கும் அவரோட அன்பும் அரவணைப்பும் எப்பவுமே இருக்கும். ஒரு உடன்பிறவாத ஒரு தம்பி. அவருக்காக தான் இந்த காணொளி. அவர் நான் இந்த கேள்வி என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கிறப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இதுக்கு பதில் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது. ஏன் ஒரு முருகர் கனெக்ட் பண்ணார், எப்படி நம்ம இவ்வளோ முருக சக்திக்குள்ளே இவர் இருந்து இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாருன்றப்போ அவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பெங்களூருக்கு வரணும், ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்னாரு. என்ன நிகழ்ச்சி ராகேஷ் அப்படின்னா, இல்லைங்கண்ணா இந்த மாதிரி நான் சபரிமலை கிளம்புவேன் பெங்களூர்லேருந்து அப்படின்னா. ஐயோ, நான் இது எந்த தேதியெல்லாம் கேட்கல, ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் ராகேஷ் அப்படின்னேன். இல்லைங்கண்ணா இந்த பாதை எப்படி இருக்கும், இந்த சபரிமலைக்கு போகிற விஷயம் எப்படி நான் பண்ணுவேன்னா, இது பல வருஷமாக செய்கிறாருனார். உண்மையிலேயே கேட்டோன்னே எனக்கு மெய் செலுத்து போயிடுச்சு. அவர் எப்படின்னா, பெங்களூர்லேருந்து பழனி மலைக்கு நடந்தே போவாங்களாம். அங்கே போய் முருகப்பெருமானை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழனியிலேருந்து சபரிமலைக்கு நடந்தே போய் திரும்ப சபரிமலையிலேருந்து ரிட்டன் பெங்களூர் வரைக்கும் 22 நாள் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறனாரு. எனக்கு மெய் செலுத்து போயிடுச்சு. ஆஹா, இதனால தான் முருக சக்தி நம்மளை இவர் கூட இணைச்சிருக்கு. ஏன்னா முருக பக்தியில் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, என்னை விட சிறந்த முருக பக்தர்களாக இருக்கேன். நானும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிசிறந்த தீவிர முருக பக்தன் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க, அதில் நானும் ஒரு ஆள், அவ்வளோதான். ஆனால் நம்மளை விட உயர்ந்த பக்தியில் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு உயர்ந்த பக்தி தான் திரு ராகேஷ் அவர்கள். இந்த விஷயம் சொல்கிறப்போ எனக்கு மெய் செலுத்து போனேன். கண்டிப்பாக முருகர் இதுக்காக தான் நம்மளோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் அவரோட பக்திக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், மனிதர்கள்ட்ட நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், மனிதர்கள்ட்ட நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் போகலாம், ஆனால் தெய்வத்துக்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட உண்மையாக இருந்துட்டிங்கனாலே அது ஒரு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உருவாக்கும். ஸோ ராகேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த காணொலி பதிவு மூலயமா வாழ்த்துக்கள் ராஜு. உங்கள் பயணம் வெற்றிகரமாக அமையவும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணம் ஃபுல்லாகவே முருகப்பெருமான் உங்கள் கூட இருப்பார். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ராகேஷ். நான் பெங்களூரில் யாராவது என்னை தொடர்பு கொண்டாலும் நான் பொதுவாகவே இந்த கமர்ஷியல் விஷயத்துக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லுவேன், போகக்கூடாதுன்ற என்னோடய கொள்கையும் கூட. அப்போ நிறைய பேர் பெங்களூர் இப்போ பண்ணப்போலாம் ராகேஷ்ட தான் சொல்லுவேன், ராகேஷ்ட பேசுங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறோம் அதை முன்கூட்டியே சொல்லிடுவார். சமீபத்தில் கூட ஒரு பஞ்சாமிர்த கம்பெனி விஷயம் பேசுகிறப்போ நான் அது மாதிரி வரமாட்டேன், நம்ம முருக பக்தியை பரப்புறதும் முருக சக்தியை பரப்புறது எனக்கு முருகர் கொடுத்த வேலை, இந்த விஷயத்தில் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர் ராகேஷ் சொல்லியிருந்தார், அண்ணா அந்த மாதிரிலாம் வரமாட்டாருன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவர் ராகேஷ். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. உங்கள் அம்மா ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வத்தாய், உங்களை பெற்றெடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள் ராகேஷ், நல்லபடியாக போயிட்டு வாங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.